பைசா இதனுடைய ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஹீரோவாக நடிக்கிற படம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கற்றல் தமிழில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பசங்களை தேசிய விருது வாங்கி அப்புறம் கோலிசோடால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்து இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோவாக அப்படி பண்ணுறேன்றப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஷூட்டிங். எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே எல்லாம் ஷூட் பண்ணோம். அப்படிங்கிறப்போ சில விஷயம் பார்த்திங்கன்னா பெர்மிஷன் இல்லாமல் ஹிடன் கேமராஸ் வச்சு அப்படின்னு ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலமை. அப்படி ஷூட் பண்ணியுமே நாங்கள் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ஒரு தரமான படமாக அவர் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கு வந்து கேமராமேன் வேல்முருகன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, தூய்மை இந்தியா. அதை பேஸ் பண்ணி சில விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டைரக்டர் சார் ஃபஸ்ட் என்ன சொன்னார்னா, அவங்களோட குப்பை பொறுக்கிறவங்களோட அந்த கல்ச்சரை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா அது லேர்ன் பண்ணால் தான் அது அந்த கேரக்டர் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னாரு. சரி, அதுக்காக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஷூட்டிங்கில் இல்லாத சமயமாக அங்கே ஷூட்டிங்கில் இருக்க சமயம் அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி பழகிறதுல பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. அது தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமாக ஃபஸ்ட்டு என்னை மாற்றிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் இப்போது யூஸ் பண்ணுற அந்த குப்பைகளை வந்து ரோட்டில் போடுறதோ இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோட்டில் போடுறது அப்படி எல்லாரும் மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நான் இப்போது காரில் எதாவது சாப்பிட்டு போகிறேன்னா என்னோட பாக்கெட்டில் வச்சுக்குவேன். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இப்போ பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் இருக்கும். டஸ்ட்பின் எங்கேயா பார்த்தோன்னா டஸ்ட்பினில் போட்டுறேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் அது ஒரு சின்ன ஸ்பார்க் வரும் அப்படின்னு நம்புகிறோம். என்னோட பேர் ஆரா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பைசா இது எங்கள் எல்லாரோட ஒரு ட்ரீம். இத்தனை நாளாக வெயிட் பண்ண ஒரு நாள் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மஜித் அங்கிளுக்கு தேங்க் பண்ணணும். ஒரு நியூ கம்மர் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷாட் எனக்கு அவர் நின்று டீச் பண்ணுவார். ஸோ அவர் சொன்னதை நான் அப்படியே செஞ்சேன், அவ்வளோதான். ஜேவி சார் இவ்வளோ அழகான சாங்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கொடுத்ததுக்கு. என்னோடய ஃபேவரட் சாங் பெண்ணே பெண்ணே ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். நீங்கள் எல்லோரும் சாங்ஸ் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்ரீராம். ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் தான் ஹீரோன்னு சொல்லும்போது ரொம்ப பயந்தேன் நான். பிகாஸ் அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஸ்பாட்லேயும் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் ஆனால் என்னை கூப்பிட்டு நீ நல்லா பண்ணுறம்மா, ஈஸியாக பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ஸோ ஸ்ரீராமுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த குப்பை பறக்கிறவங்களோடையே சுற்றி ஒரு 3 மாதம் அலைஞ்சிருக்கேன். ஒரு ஆண்ட்ராய்டு கேமரா வச்சுக்கிட்டு ஃபோன் வச்சு ஒவ்வொருத்தர் அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எங்கெங்கே பண்ணுறாங்க, என்னென்ன வாழ்க்கை எப்படி பதிவு பண்ணுறாங்க, எப்படி லைஃப் போகுதுங்கிறதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணேன். வீடியோ ஷூட் பண்ணி அதில் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து அவங்களுடைய அசைவுகள், அவங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே உள்வாங்கிட்டு தான் அந்த படத்தை பண்ணேன். அதில் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது எப்படி உங்கள் லைஃப் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் செங்கல்பட்டுலேருந்து வராங்க, வேலூரில் வராங்க, அங்கேருந்துலாம் வந்து குப்பை பறக்கிறாங்க. ஒரு குப்பை கடையில் எல்லோரும் குப்பை போடுற குடோனில் எல்லோரும் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 6 மணிக்கு குப்பை பறக்க போகிறோம், 11 மணிக்குள்ளே பறக்கிடுவோம், ஒரு 400-500 சம்பாதிப்போம் சார். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு 4 மணிக்கு மேலே போய் குப்பை பறக்குவோம், ஒரு 200-300 மறுபடியும் 6 மணிக்குள்ளே 2 மணி நேரத்தில் ஒரு 300-300 சம்பாதிக்கிறாங்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் குப்பை பறக்கிறான்னு, நம்ம சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே 700-800 சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. இதில் குப்பை பறக்கிறவரை ஸ்ரீராம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறாரு. ஹீரோயினி ஆரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மாதிரியே மேட்சாக இருந்தது. 2 பேருக்கும் ஒரு காதல். அந்த காதலுங்கிறது வந்து வயசு கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கட்டிடக்கூடாது, கம்மியாகவும் கட்டிடக்கூடாது. அது லெவலாக கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். இந்த படம் பெருசாக ஓடணுன்னாலும் சரி, பெருசாக போகணுன்னாலும் சரி, அதுக்கு முழுக்க நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லை. அதனால் இது உங்கள் படமாக நினச்சி
நல்ல விஷயமா நல்லா தான் எழுதி என் படத்தை ஓட வைக்கிறதுக்கு, நம்ம படத்தை ஓட வைக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். நன்றி. அனிருத் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் அவர் சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். போன மான்கரா தேட்டரத்தில் மீட் பண்ணும்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாட்டி வந்தப்போ எப்படி சார் ரொம்ப பிஸியான்னு கேட்டேன். இல்லை சார் பிஸி இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சொன்னார், படம்லாம் நான் குறைச்சிட்டேன்.